ஆக்சுவலாக இந்த வீடியோ போடுறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் மார்னிங் வந்து நான் இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தேன். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் பார்த்த உடனே தான் ஓகே. ஆக்சுவலாக இந்த மாதிரி நான் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணாதீங்கன்னு நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இன்னும் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு ப்ரூஃபாகவே வந்து நான் இன்னைக்கு மார்னிங் ஒருத்தரோட இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஸ்டேட்டஸை பார்த்தோன்னா சரி ஓகே அகெயின் ஒரு வீடியோ போடலாங்கிற வேண்டி தான் பிளான் பண்ணி இந்த வீடியோ நான் இது பண்ணுறேன். இதில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ finished 6 man month of ஒர்க் இன் லெஸ் தென் 3 hours. ஸோ ஒரு மாதத்தில் வந்து ஒரு 6 பேர் பண்ணுற ஒர்க்கை வந்து ஜஸ்ட் 3 ஹவர்ஸ்லேயே வந்து முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி இருக்க ஏஐ டூல்ஸ் தான். அது வந்து சேட் ஜிபிடியாக இருக்கலாம், இல்லை கோபைலட், இந்த மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்குது. இதுலேருந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, நிறைய பேர் வந்து இப்போ இருக்கிற டேஸில் வந்து நிறைய காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வர பசங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதில் வந்து நாங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு கோர்ஸ் எடுத்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா கம்பெனியில் வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாங்கிற மாதிரி அவங்களோட ஆன்சர் இருக்குது. பட் இப்போ கரெக்டாக கம்பெனியில் என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்கிறவங்களுக்கே அங்கே வந்து ஜாப் வேக்கன்சி எதுவுமே இல்லை. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்டஸ் தான் அதுக்கு ஆன்சர். ஒரு ஒரு ப்ராஜெக்டை வந்து முன்னாடிலாம் ஒரு 3 மாதத்தில் முடிக்க வேண்டிய ஒரு ப்ராஜெக்டை சேட் ஜிபிடி கோபைலட்லாம் வச்சு என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு 2 டேஸ்லேயே பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அந்த இடத்துல வந்து மேன் பவர் வந்து ரொம்ப குறையுது. அதனால் வந்து அப்படி இருக்கும்போது வந்து மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுகளுக்கே வேலை இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் கோர்ஸ் படிச்சுட்டு இங்கே வர்றீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கும் கண்டிப்பாக என்ன இருக்காது, ஒரு வேலை இருக்காது. அதனால் வந்து கோர்ஸ் போகிறதுக்கு பதிலாக நீங்களே என்ன பண்ணிக்கலாம், செல்ஃபாக வந்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம். முன்னாடி கூட சேட் ஜிபிடிலாம் இல்லை, பட் இப்போ சேட் ஜிபிடியும் இருக்குது, யூடியூப் நிறையா இருக்குது. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஓப்பன் ரிசோர்ஸஸ் நிறையா இருக்குது. நீங்கள் செல்ஃபாக லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போது நீங்கள் ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸில் போய் இப்போ நான் நேற்று கூட ஒரு பொண்ணுக்கிட்ட பேசும்போது அந்த பொண்ணு என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லா கம்பெனிலும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, அதனால் வந்து நான் பெசன்ட் டெக்னாலஜியில் போய் நான் படிக்கலாம், பெங்களூரில் படிக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போதையும் ஒரு கோர்ஸில் போய் ஒரு இன்ஸ்டியூஷனில் போய் படிக்கிறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. அவங்களோட ஃபுல் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து ஒரு ரியல் டைம் கம்பெனி, ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு கைட் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டியூஷன் ஆல்சோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிமிலராக காலேஜ் மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு கோர்ஸில் நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷனில் போய் 40,000 50,000 நீங்கள் கொடுத்து படிக்கிறதுக்கு பதிலாக ஒரு கம்பெனியில் நீங்கள் சேலரி இல்லாமல் ஒர்க் பண்ணிடலாம். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா 2016 எம்சிஏ முடித்தேன். அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்லாம் இந்த அளவுக்கு ஃபெமிலியர் ஆகலை, ஃப்ரீ ரிசோர்ஸஸ் அந்த மாதிரி எந்த ஒரு வீடியோஸ் டுட்டோரியல் வீடியோஸ் எதுவுமே கிடையாது. நல்லா ஒரு கம்பெனிலேருந்து ஒரு 3 மாதம் சேலரி இல்லாமல் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா கெட்டிங் சம் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக லேர்ன் பண்ணி ஒரு ஃபவுண்டேஷனுக்கு வந்தேன், ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனுக்கு வந்தேன். பட் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டியூஷனில் போய் நீங்கள் 30,000 40,000 பே பண்ணுறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு சின்ன கம்பெனியில் உங்களோட நியரஸ்ட் பிளேஸில் இருக்க கம்பெனி நீங்கள் சேலரி இல்லாமல் என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். சேலரி இல்லாமல் எல்லா கம்பெனிஸ்லையும் பார்த்தீங்கன்னா லைவ் ப்ராஜெக்ட் தான் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேலரி இல்லாமல் ஒரு கம்பெனியில் லைவ் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கம்பெனியில் வந்து ட்ரை பண்ணலாம். அதை விட்டுட்டு வந்து நீங்கள் காலேஜில் இப்போ தான் ஒரு அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் அகெயின் நீங்கள் கோர்ஸில் போய் நீங்கள் கோர்ஸ் படிக்கிறீங்க, கோர்ஸ் படித்தும் உங்களுக்கு வந்து அதில் எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவீங்க. ஸோ அதனால தான் வந்து சொல்ல வரேன், கோர்ஸ் வந்து படிக்கிற 100ல் ஒரு 95% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஏமாந்து தான் போகிறாங்க. ஒரு 5% ஆஃப் பீப்புள் தான் சக்ஸஸ் ஆகிறாங்க. அதுவும் ஏதோ ரெஃபரன்ஸ் மூலமாக ஏதோ சம்திங் போயிடுறாங்க. ரெஃபரன்ஸ் மூலமாக ஆனால் வந்து சில சம்பவம் கம்பெனிஸில் பெரிய பெரிய எம்என்சிலாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் மட்டும் தான் டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கம்பெனிஸில் இவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் நேராக உள்ளே போயிடுவாங்க. பட் சின்ன கம்பெனிஸ், ஒரு மிட் லெவலில் இருக்க கம்பெனிஸில் இருந்தால் சர்டிஃபிகேட் வச்சு உள்ளே போக முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஏஐ வந்து நிறைய பேரோட ஜாப் வந்து எடுத்துகிட்டு இருக்கு. அதனால் வந்து நீங்கள் இந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு கோர்ஸ் நோக்கி போகிறீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய முட்டாள்தனம். அதனால் என்ன பண்ணாதீங்க, கோர்ஸ் நோக்கி போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு கம்பெனியில் வேலை ரொம்ப நிறைய பேர் வந்து சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வேலைக்கு போகாமல் இருக்காங்க. அதெல்லாம் கம்மிலாம் பார்க்காதீங்க, சேர்ந்துருங்க ஃபஸ்ட்டு. ஸோ சேர்ந்துட்டு அதில் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். வென் கம்பேர்ட் டு ஒரு புதுசாக புதுசாக ஒரு இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கம்மியான சேலரியில் இல்லை சேலரி இல்லாமல் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறது வந்து ரொம்ப பெஸ்ட். அண்ட் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ.